மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். ரெண்டு விஷயம். இந்த ஊக்கத்தொகை கூட்டி இருக்கிறோம், இதுவரை இல்லாதது அதிக அளவாக கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் 10 வருஷத்துக்கு முன்னால 1500 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 4000 ரூபாய் ஆக்கியிருக்கிறோம். அன்னைக்கு 4000 ஆக்க முடியாது, இன்னைக்கு தான் அதை செய்யணும். ரெண்டாவது, அப்பப்போ இருக்கிற விலை உயர்வு, இந்த அடிப்படையில் தான் இந்த ஊக்கத்தொகை வழங்குறோம். இப்ப போய் நீங்க விவசாயிகிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தர் போயிட்டு ஊக்கத்தொகை ஏற்றி சந்தோஷமான்னு கேட்டா, இப்பவும் எங்களுக்கு பயிரிடுவதற்கு ஆகிற செலவை விட இந்த விற்பனை விலை குறைவா தான் இருக்குது, இன்னும் கூடுதலா கொடுத்தா பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற 100 ரூபாயை விட அங்க 200 ரூபாய் செலவு கூடிடுது. கரண்ட் பில் கூடிடுச்சு. இப்போ 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில் கணக்கெடுக்கிறப்ப அதில் செலவு கூடுது, உரங்களை கூடுது, ஆளுடைய இந்த வேலை பணியாட்களுடைய சம்பளம் கூடி இருக்கிறது. இப்படி எல்லா வாரத்திலையும் போக்குவரத்து செலவு கூடி இருக்குது. அப்படியே நெல் எடுத்துன்னு போய் வித்தாலும் 15 நாளைக்கு எடை போட ஆள் இல்லைங்க. இப்பவும் இன்னைக்கும் அப்படி போட்டாலும் அந்த பணம் வாங்குறதுக்கு 15 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. மழை பெஞ்சா அந்த நெல் நினைஞ்சு போகுது. இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை மட்டுமல்ல, இன்னும் சில சலுகைகளை கொடுத்தாதான் அவங்களால பயிரிட முடியும் என்கிற நிலையில் தான் விவசாயம் இருக்கிறது. அதனால நீங்க ஊக்கத்தொகை கொடுத்து நீங்க விவசாயிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவங்க எங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு இனிமே விவசாயம் லாபமா இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இருக்கவே இருக்காதாக. அப்பப்ப தேவையா இருக்கிற ஆண்டுதோறும் இருக்கிற அந்த சூழ்நிலை, விலைவாசியை கருத்திலே கொண்டுதான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒரே ஒரு கருத்து, வேளாண்மை துறையோடு வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் ஏற்கனவே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது ரெண்டும் இணைத்து அந்த துறை செயல்படுகிறது. அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன தகவல், எங்களுக்கு மீண்டும் வேளாண்மை துறையிலிருந்து தோட்டக்கலை துறையை பிரித்து அதை தனி நிர்வாகமாக கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு பணி செய்வதற்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நந்தன் கால்வாய் திட்டம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் மாவட்டத்தில் மிகப்பெரிய, அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே சில கட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது. அதற்குண்டான போதிய நிதியை ஒதுக்கி மேலும் அந்த திட்டத்தை நிறைவு செய்து கடைசி வரை அந்த கால்வாய் எங்கு முடிகிறதோ அதுவரை அதை முடிப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதியில், ஒரே நிமிஷம், 3 தான். சாத்தனூர் இடதுபுற கால்வாயின் கடைமடை பகுதிகளில் உள்ள ஏரிகள் பயன்பெறும் வகையில் புதிதாக கால்வாய் வெட்டும் பணிகளை மேற்கொண்டு மேலும் 11 ஏரிகளை சாத்தனூர் அணை பாசன ஆயக்கட்டில் இணைத்து பாசன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் விவசாயிகளின் நீராதாரம் மேம்பட்டு விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகை ஏற்படும். கீழ்பெண்ணாத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வேட்டவளத்தில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைப்பதற்கு உதவி புரிய வேண்டும். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விரைவூர் பகுதியில் ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை, வருவாய் மற்றும் நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு வேட்டாவளம் மற்றும் பெண்ணாத்தூர் பேரூராட்சிகளுக்கு தரம் உயர்வு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் காலையிலிருந்து இல்லை, இந்த அவை தொடங்கினதுலேருந்து பார்க்குறேன், பேசுறவங்க 10 நிமிஷம் பேசணும், 30 நிமிஷம் பதில் சொன்னாங்க. நான் ஒரு 5-6 கேள்வி தான் கேட்டேன், ஒருத்தர் கூட பதில் சொல்ல. பதிலை பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு நான் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதிலை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்ட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.